ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுனவின் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக மலேசியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் இந்தியா தான். தீபாவளி வந்து வரப்போகுது, அதனால் இங்கே லிட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கான பஜார் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிற பஜார் எல்லாமே வந்து போட்டு, பட் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் வந்து பஜாரில் என்னெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து தீபாவளி வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே மலேசியாவில் வந்து தீபாவளி வந்து அவ்வளோ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே தீபாவளிக்கான பஜாரு ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து போட்டுருவாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து புக்கிட் ஜலீல், அதுக்கப்புறம் நிறைய மால்ஸ் எல்லாமே வந்து தீபாவளிக்கான பஜார் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தீபாவளி வந்து இங்கே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 12 o'clock இந்த லிட்டில் இந்தியாவில் வந்து பயங்கரமாக வந்து ஃபயர் ஒர்க் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்று ஃபயர் ஒர்க்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டெல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு சூப்பராக வந்து தீபாவளி வந்து இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்த புதுசு. ஸோ சூப்பராக இருந்துச்சு தீபாவளி. ஸோ நாங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஃபாரினில் இந்த மாதிரி தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இங்கே மலேசியாவில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நார்மல் டேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியா வந்து பயங்கர பிஸியாக தான் இருக்கும், எப்போவுமே வந்து க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கிடைக்கும். அதாவது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து க்ராசரிஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து சாப்பாடு கிடைக்குமோ அந்த மாதிரி இங்கே எல்லாமே வந்து சாப்பாடு கிடைக்கும். முக்கியமாக வந்து தமிழ் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலே தான் இருக்கோம். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்காது. கொஞ்சம் வந்து வெளியில் அவுட்டரில் போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபாரினில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரும். இல்லைனா இந்த இடத்துலையே இருக்கங்காட்டி எங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதுவும் இந்த லிட்டில் இந்தியாலாம் வந்து நைட் டைமில் வந்துட்டோம்னா ஸோ ஃபுல்லாக கடை, ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிற தமிழ் ஃபுட்டும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலையுமே வந்து தமிழ் சாங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குமோ இல்லையா, வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம ஊரை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே வந்து இருக்காது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பஜாரில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், லைட்டு, இல்லை வந்து விளக்கு மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து கிடைக்கும். இல்லை பூ மாதிரி மாலை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்ஸு இல்லை காரம் அதெல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அவ்வளோ கடை வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய பஜார்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தீபாவளிக்கான எல்லா ஷாப்பிங்குமே வந்து முடிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்க பார்த்திங்கன்னா விளக்கு தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ சிம்பிளாக வேணும்னா நீங்கள் சிம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 ringgit 6 ringgit அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிராண்டாகவே வந்து விளக்கு வேணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 12 ringgit 13 ringgit அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏதாவது வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து அழகழகாக வந்து வேணும், தோரணம் மாதிரி வந்து வேணும்னா அப்படின்னா அதுவும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டாசு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பட்டாசு வேணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே உள்ளே என்ட்ரானோம்னாலே நமக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு வைப் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையுமே வந்து ஒவ்வொரு சாங்ஸ், தமிழ் சாங்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. சில இடத்துல இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற சாங்ஸ் போடுவாங்க, சில இடத்துல 90s ஃபேவரட்டான சாங்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த வைபே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து அதையவே வந்து போட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவே வந்து காப்பிரைட் வந்து கிடச்சிரும். ஸோ நான் அந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளிப்பில் வந்து என்ன சாங்ஸ் வந்து போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறது மட்டும் வந்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. நான் முக்கியமாக வந்து நைட்டு தான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னே வந்தேன். ஏன்னா மார்னிங் எடுத்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து வியூ வந்து இருக்காது. ஏன்னா லைட்டிங்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. சும்மா நார்மலாக மற்ற இடம் மாதிரி தான் வந்து காட்ட முடியும். ஸோ இந்த லிட்டில் இந்தியா அப்படின்னாலே வந்து நைட் டைமில் ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸோட, அதுவும் வந்து நிறைய பேர் வந்து நைட் டைமில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு கொஞ்சம் வந்து இருட்டாகட்டும், அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் வந்து இந்த வீடியோவே வந்து எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போன்னு இல்லை, தீபாவளி பஜார் போட்டிருக்கங்காட்டி மட்டும் இல்லை, மற்ற டேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும்.
அதே மாதிரி எப்போவுமே வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு ஏரியா அப்படின்னா வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நைட்டு 10 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப வந்து பிஸியான ஒரு ஏரியா. ஸோ பாட்டு கேட்டிங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு கடைக்கும் நம்ம நடந்து போகும்போது ஒவ்வொரு சாங்ஸ் வந்து நம்ம காதில் கேட்டுகிட்டே ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா எவ்வளோ நேரம் நமக்கு வந்து டைம் போகுது என்ன அப்படின்னே வந்து தெரியாது. ஸோ ரொம்ப நேரம் ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸாகவே வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்போம். அந்தளவுக்கு வந்து இந்த இடம் நம்மளை வந்து மாற்றிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தோரணத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து கோலம் போடணுன்னா அந்த கோலம் அச்சு, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஹாப்பி தீபாவளின்னு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இந்த தீபாவளிக்கு இவ்வளோ வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னே வந்து தெரியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட் இயரே வந்து ஸோ இப்படியெல்லாம் வந்து விற்பாங்களா, இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்களா தீபாவளிக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி தீபாவளிக்கு வந்து நாங்கள் பண்ணதில்லை, அதாவது டெக்கரேஷன்ஸ் பெருசாக வந்து பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவீங்களா? என்னென்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ தீபாவளினா மெயினாக பார்த்திங்கன்னா கோலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கோலத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து கலர் பொடி வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து அரிசியோ இல்லை வந்து கல்லுப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போடுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அரிசியிலே வந்து கலர் பொடி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கல்லுப்பில் வந்து கலர் பொடி வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ரெடிமேடாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அரிசி கல்லுப்பு வேண்டாம் அப்படின்னா தனித்தனியாக வந்து கலர் பொடியும் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபாரினில் இருக்கோம், நமக்கு வந்து இது கிடைக்காது அது கிடைக்காது அப்படின்லாம் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ நம்ம ஊரில் என்னெல்லாம் வந்து கிடைக்குமோ அதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் என்ன இந்த இடத்துல வந்து நான் காமிக்காமல் இருக்கேன் அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்குது, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் நான் இப்போ வரைக்கும் வந்து ஸ்டால் காமிச்சிருக்கேன். ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைடுமே இருக்குது. அதாவது லிட்டில் இந்தியாவில் 2 சைடுமே வந்து நிறைய ஸ்டால்ஸு நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் ஷாப் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த சைடு வந்து பார்க்க போகலாம். இவ்வளோ நேரம் அந்த ஸ்டால்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பெருசாக ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தோன்னேயுமே வந்து எல்லா ட்ரெஸ் ஷாப் வந்து பக்கத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து ஷாப்பிங் போனால் எப்படி இருக்கும், அதுவும் டவுன் ஹாலு இந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லாம் வந்து போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ தீபாவளி ஷாப்பிங் பொங்கல் ஷாப்பிங் அப்படின்னா எப்போவுமே வந்து கோயம்புத்தூரில் வந்து டவுன் ஹால் இல்லை ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் வந்து போவோம். அங்கே வந்து காலையில் போனீங்கனாலும் நைட்டு போனீங்கனாலும் எப்போவுமே இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. யாருமே வந்து ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வைக்கலை. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ லேடிஸ் பார்த்திங்கன்னா சல்வார் வேணும்னா சல்வார் இருக்குது, இல்லை ட்ரெண்டியாக வேணும்னா ட்ரெண்டியாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாரீஸ் எல்லாம் வேணும்னா சாரீஸ் எல்லாம் கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால்ஸில் எந்த மாதிரிலாம் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சல்வாஸு, அதுக்கப்புறம் வந்து குர்தா செட்ஸு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பஞ்சாபி ஸ்டைல் ட்ரெஸ் மாதிரி. ஸோ டாப்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் கிராண்டாக, அதே மாதிரி ஃபேண்ட் பார்த்திங்கன்னா லூஸாக வந்து பலாசோ ஃபேண்ட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கான டிஷர்ட்ஸு பேண்ட்ஸு ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ராக் ஐட்டம்ஸு மாதிரி, குட்டி பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் வந்து இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கான டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு ஸ்லிங் பேக்கு, ஷோல்டர் பேக்கு, பேக் பேக் இந்த மாதிரி நிறைய பேக் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா வந்து மேக்ஸி ட்ரெஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ மேக்ஸி ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறதுல தான். ஸோ நமக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வேணும்னா கம்மியான ப்ரைஸ்லேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இல்லை ரொம்ப கிராண்டாக வேணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வேணும்னா அந்த மாதிரியும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கம்மலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொங்குற கம்மல் மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 கம்மல் வந்து 10 ரிங்கெட்ஸ்க்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக் பீஸ் செட்டெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நெக்லஸ் அண்ட் அது கூட வந்து ஸ்டெட்டும் வந்து வர மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 10 ரிங்கெட்ஸ் 15 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்குது அப்படின்னா வந்து 30 ரிங்கெட்ஸ் 40 ரிங்கெட்ஸு, ரொம்ப வந்து பெருசாக இன்னும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து 70 80 ரிங்கெட்ஸில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேட்சிங்காக வந்து வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டால் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கூல் டைம் மெமரிஸான ஒரு ஸ்டால். ஸோ ஐஸ் தான். அதை பார்த்தோன்னே வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்துலேயே வந்து தாரிகா இருந்தால் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா அவளும் வந்து கேட்பா. இந்த டைமில் நைட் டைமில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு அந்த மாதிரி ஃபீவர்லாம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் வந்து பார்த்துட்டே வந்து அடுத்த கடைக்கு வந்து போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் வந்து தாரிகா வந்து இது வேணும் அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டா. ஸோ நாங்கள் பாட்டுக்கு ஏதாவது வந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எது வாங்கினாலுமே வந்து அவள் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அதனால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியானதாக வந்து சாப்பிட்டோம்னா அவளுக்கும் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போ சாப்பிட்றதே வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் மாதிரி ஃபேஷியல் அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி போடுறது அந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ சாரீஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து ரெடிமேட் ப்ளவுசஸும் வந்து இருந்துச்சு. ஸோ நார்மலான ப்ளவுசஸ் வேணும்னா அதுவும் இருந்துச்சு. கொஞ்சம் ஆரி ஒர்க்காக கொஞ்சம் கிராண்டடாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ளவுசஸும் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசி ஸ்டால் வரைக்கும் வந்து வந்தாச்சு. நம்ம அந்த லாஸ்ட் எண்டிலிருந்து இப்போ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. மேக்ஸிமம் என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 8 o'clock மேலே ஆச்சு. ஓரளவுக்கு தான் வந்து கூட்டம் இருக்குது. இன்னும் வந்து போக போக அதுவும் தீபாவளிக்கு ஒரு 2-3 days முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து க்ரௌடாக இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நார்மலாகவே வந்து மலேசியாவில் வந்து டிராஃபிக் வந்து சொல்லவே வேண்டாம். அதுவும் இந்த மாதிரி டைம்லலாம் வந்து டிராஃபிக்கும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி பார்க்கிங்கும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஒரு வழி ஆயிரும் நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள. ஸோ ஒரு 10 minutes தான் வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டிராஃபிக்னாலேயே நமக்கு வந்து 45 minutes 1 hour கிட்டத்தட்ட வந்து ஆகும். ஸோ அதனால் இந்த 1 weekமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தீபாவளி முடிகிற வரைக்குமே. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாமி சிலை வச்சு அதில் வந்து லைட் இருக்க மாதிரி, தண்ணி எல்லாம் வந்து உள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி எல்லாம் வந்து அழகழகாக வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செடி மாதிரி வச்சு அதில் வந்து சூப்பராக வந்து லைட்டிங்ஸு கலர்ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்குள்ளே அங்கங்கே வந்து வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இனி ட்ரெஸ் தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மலேசியாவில் லிட்டில் இந்தியாவில் எப்படி வந்து பஜார் போட்டிருப்பாங்க, அங்கே போனால் நமக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்கும், என்ன மாதிரி ப்ரைஸஸ்லலாம் வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லிட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை, புக்கிட் ஜல்லிட் அதுக்கப்புறம் மால்ஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய பஜார்ஸ் இதெல்லாமே வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பக்கத்தில் மலேசியாவில் இன்னும் அரௌண்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிட்டில் இந்தியா அதுக்கப்புறம் வந்து புக்கிட் ஜல்லிட்லலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே லிட்டில் இந்தியாவில் எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.